Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் MSc Max டோபாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் மெட்ரிகபிள் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எக்ஸ் பி ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் x is said to be metricable. ஒரு x அப்படிங்கிற ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம வந்து எக்ஸை வந்து எப்போ மெட்ரிகபிள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸாக இருக்கிறத நம்ம எப்போ மெட்ரிகபிள் அப்படின்னு சொல்லுவோம்னா, இஃப் தேர் எக்ஸிஸ்ட் எ மெட்ரிக் டி ஆன் த செட் தட் இன்டியூசஸ் அ டோபாலஜி ஆஃப் எக்ஸ். ஸோ அந்த செட் எக்ஸுக்குள்ளே, ஓகேவா, அந்த செட் எக்ஸுக்குள்ளே எனக்கு மெட்ரிக் அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகணும். மெட்ரிக் டி அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறது. டி ஆஃப் எக்ஸ் கமாவாய் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். அது வந்து டோபாலஜி ஆஃப் எக்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அது வந்து நம்ம மெட்ரிகபிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எ மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து நம்ம மெட்ரிகபிள் ஸ்பேஸ் together with the specific metric D that gives topology of X. என்ன சொல்றாங்க? ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மெட்ரிக்கல் ஸ்பேஸ், ஓகேவா, மெட்ரிகபிள் ஸ்பேஸ் X, அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் மெட்ரிக் D. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறத நம்ம மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் கிவ்ஸ் அ டோபாலஜி ஆஃப் எக்ஸ். எக்ஸில் வந்து டோபாலஜியை கொடுக்குது. லெட் எக்ஸ் பி எ மெட்ரிக் ஸ்பேஸ் வித் மெட்ரிக் டி. நம்ம இப்போ எடுத்துக்கலாம், எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் வித் மெட்ரிக் டி. எ சப்செட் ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் செட் டு பி பவுண்டட் if there is some number m such that. ஒரு சப்செட், a subset A அப்படிங்கிற ஒரு சப்செட் இருக்கு ஆஃப் எக்ஸ். எக்ஸ்ல இருந்து ஒரு சப்செட் எடுக்கிறோம். அது வந்து நம்ம பவுண்டட்னு சொல்லுவோம். எப்போ அப்படின்னா, அது ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு விட கம்மியாக இருக்கும்போது, கரெக்டாக. விச் மீன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே டி ஆஃப் a1, a2 வந்து இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்னு எடுத்திருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் a1, a2, இதில் வந்து a1 a2 வந்து a அப்படிங்கிற இதில் இருந்து தான், சப்செட்டில் இருந்து தான் எடுத்திருக்கோமே, ஓகேவா. அப்போது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டி பார் அப்படிங்கிறது என்னென்னா, டி பார் ஆஃப் எக்ஸ் y இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் y 1. இந்த டி ஆஃப் எக்ஸ் y அப்படிங்கிறது ஏதோ ஒரு டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கும் இந்த 1க்கும் எது வந்து சின்னதோ அதுதான் வந்து டி பார் ஆஃப் எக்ஸ் y அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இஃப் ஒருவேளை m வந்து மினிமமா இருக்கு அப்படின்னா, டி பார் ஆஃப் எக்ஸ் y வந்து ஈக்குவல் டு m இருக்கும், ஓகே. ஏன்னா m தான் வந்து டி ஆஃப் எக்ஸ் y விட சின்னதா இருக்கு. ஒருவேளை டி ஆஃப் எக்ஸ் y இந்த ரெண்டு டேர்ம் இருக்கு, இதுல டி ஆஃப் எக்ஸ் y தான் மினிமமா இருந்ததுன்னா, எனக்கு டி பார் ஆஃப் எக்ஸ் y வேல்யூ வந்து டி ஆஃப் எக்ஸ் y அப்படின்னு வரும். ஏன்னா அது வந்து லெஸ் தென் 1 இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம டி பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து சொல்லுவோம், ஓகேவா. இஃப் ஏ இஸ் பவுண்டட் அண்ட் நான் எம்டி, த டயமீட்டர் ஆஃப் ஏ இஸ் டிஃபைன் டு பி த நம்பர் டயமீட்டர் ஏ இஸ் ஈக்குவல் டு superior of d of a1, a2 where a1, a2 belongs to a. இப்போ வந்து நம்ம டயமீட்டரை சொல்றதுக்குன்னு ஒரு இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஏ வந்து பவுண்டடாக இருக்குது, ஓகேவா. ஸோ அதுக்குன்னு ஒரு சர்டன் லிமிட் இருக்குது, நான் எம்டியாக இருக்குது அப்படின்னா, அந்த ஏவோட டயமீட்டரை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் a1, a2, இது வந்து என்னென்னா a1, a2ங்கிறது ஏலேருந்து எடுத்துக்கிற பாயிண்ட்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். இங்கேருந்து பாயிண்ட் எடுத்துப்பீங்க, இங்கேருந்து பாயிண்ட், இங்கேருந்து இது வேணால் எடுத்துக்கலாம். பட் ஆனால் இருக்கிறதுலே பெரிய பாயிண்ட் இதுவும் இருக்கிறதுலே பெரிய பாயிண்ட் தானே இது டயமீட்டர்னு சொல்லுவோம். அதனால தான் சுப்பீரியர் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் a1, a2 அப்படிங்கிறதா வந்து டயமீட்டர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ், ஓகேவா. ஸோ பேசிக்காக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம தியரம் 20.1 பார்க்க போகிறோம். லெட் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ். ஏற்கனவே எக்ஸ் அப்படிங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்குது வித் மெட்ரிக் டி. நம்ம எப்படி டிஃபைன் டி பார் அப்படிங்கிறது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ் கிராஸ் எக்ஸ் 2r அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம் பை டி பார் ஆஃப் எக்ஸ் y இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் y 1. இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து நம்ம வந்து இதை வந்து டிஃபைன் பண்ணிக்கிறோம், ஓகேவா. நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, தென் டி பார் இஸ் எ மெட்ரிக் விச் இன்டியூசஸ் எ சேம் டோபாலஜி ஆஸ் டி. இப்போ வந்து இந்த டி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டோபாலஜியை இன்டியூஸ் பண்ணும். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அந்த மெட்ரிக்கை வந்து மெட்ரிக் ஸ்பேஸை வந்து மெட்ரிக் டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, டி பாரும் ஒரு மெட்ரிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வந்து டி எந்த டோபாலஜி இன்டியூஸ் பண்ணுதோ அதே டோபாலஜியை டி பாரும் இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லணும், ஓகேவா. பேசிக்காக எக்ஸ் வந்து மெட்ரிக் ஸ்பேஸ் வித் மெட்ரிக் டினா என்ன அர்த்தம்? ஸோ அது வந்து பேசிக்காக
எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்குது வித் மெட்ரிக் டி. ஸோ அது வந்து ஒரு டோப்பலஜியை இன்டியூஸ் பண்ணும். ஸோ அப்போ டி பார் அப்படிங்கிறத நம்ம மெட்ரிக்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் வந்து டி மாதிரி சேம் டோப்பலஜியை இன்டியூஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம சொல்லணும். டி பாரை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் பவுண்டட் மெட்ரிக் கரஸ்பாண்டிங் டு டி அப்படின்னு சொல்லுவோம். டி பார் அப்படிங்கிறது என்னது? ஸ்டாண்டர்ட் பவுண்டடான மெட்ரிக் கரஸ்பாண்டிங் டு டி, டிக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது. இப்போ நம்ம ப்ரூஃப் பார்க்கலாமா? பேசிக்காக நம்ம இங்கே மெட்ரிக் அதெல்லாம் பார்க்குறோம்ல, டிஸ்டன்ஸ் அதெல்லாமே சொல்கிறேன்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றது பார்த்தீங்கன்னா டி வந்து மெட்ரிக் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0, அதாவது டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஒருவேளை வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யாக இருந்ததுன்னா, எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூவாக இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கமா ஒய்யோட வேல்யூ ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஏன்? இப்போ இந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக எக்ஸை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸும் ஒரே பாயிண்ட் தான், இன்னொரு எக்ஸும் ஒரே பாயிண்ட் தான். அப்போ இதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் எதுவுமே இருக்காது, அதனால் அது ஒரு 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய், இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கமா ஒய்யும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒய் கமா எக்ஸும் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கப்புறம் ட்ரையாங்குலர் லா ஆஃப் இன்இக்வாலிட்டி, டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய் கமா இசட். ஸோ இப்போ ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு இன்னொரு பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டு போகிறது, அந்த மாதிரி கான்செப்டில் வரும். ஸோ இதெல்லாமே வந்து இதெல்லாமே ப்ரூஃப் பண்ணிச்சு. அதை நம்ம டி இஸ் மெட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டி பார் அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது என்னது? டி பார் இஸ் ஈக்குவல் டி பார் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா 1 அப்படிங்கிறதா நமக்கு தெரிஞ்ச அந்த ஒரு டெஃபினிஷன். கரெக்டாக? ஸோ ஒன்று டி பார் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறது வந்து டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யாக இருக்கும், அல்லது டி பார் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும். ஏன்னா மினிமம் இதில் எது மினிமமோ அதோட வேல்யூ தான் வந்து டி பார் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? சரி, இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா டி பார் தான் வந்து ஒரு மெட்ரிக் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணும். கரெக்டாக? டி பார் வந்து மெட்ரிக்கு நான் ப்ரூஃப் பண்ணும். அதுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? நான் ஃபஸ்ட் இப்படி எடுத்துக்கிறேன். டி பார் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் நான் என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா டி பார் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூஃப் பண்ணும். நான் என்ன பண்ணுறேன்? டி பார் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்றத எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா 1 அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இப்போ பேசிக்காக டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது எனக்கு கண்டிப்பாக கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு எனக்கு இந்த டி வந்து மெட்ரிக்னு சொன்னாங்க பாருங்க, அதுலேயே எனக்கு தெரியும் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். அப்போ இதுவும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0, இதுவும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 தான். அப்போ இதுக்கு மினிமம் எடுத்துக்கிட்டாலும் இதுவும் கண்டிப்பாக கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 தான் வரும். அதனால டி பார் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 தான் சொல்லிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா டி பார் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0 ஃபார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு அப்ரூவ் பண்ணும். இப்போ டி பார் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0ன்னு அப்ரூவ் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நார்மலாக டி பார் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னா என்ன அர்த்தம்? மினிமம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா 1 அப்படின்றது வரும் ஈக்குவல் டு 0. சரியா? நான் இது அப்படியே எடுத்துக்கிறேன், அந்த கண்டிஷனை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? இப்போ மினிமம் ஆஃப் இதில் மினிமம் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. அப்போ இந்த டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0ன்னு தானே வரும். டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0ன்னு தானே வரும். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0ன்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த இடத்துல தெரியும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஈக்குவல் டு ஆன் என்ன இதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒயில். கரெக்டாக? அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கமா ஒய் 0னா எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூவாக இருக்கணும். அப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு அழகாக இருந்து இது வந்துடுச்சு. கரெக்டாக? நம்ம இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அந்த இதெல்லாமே யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை ப்ரூஃப் பண்ணியாச்சு. அடுத்தது தேர்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி பார் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு டி பார் ஆஃப் ஒய் கமா எக்ஸ்ன்னு அப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டி பார் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இப்போ மினிமம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா 1 அப்படிங்கிறத என்னோட கான்செப்ட். இப்போ இதில் நான் டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ்ன்னு கூட போட்டுக்கலாம்ல. அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? இப்போ டி பார் ஆஃப் ஒய் கமா எக்ஸ்ன்னு எழுதலாம்ல. ஏன்னா இந்த டேர்மை வந்து என்னால் டி பார் ஆஃப் ஒய் கமா எக்ஸ் அப்படின்னு எழுத முடியல. ஸோ அப்போ இது ரெண்டும் வந்து ஈக்குவல் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். அடுத்தது நம்ம வந்து ஏற்கனவே வந்து இந்த டியில் வந்து என்ன ப்ரூஃப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியை ப்ரூஃப் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டி பார் ஆஃப் எக்ஸ் கமா இசட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி பார் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பிளஸ் டி பார் ஆஃப் ஒய் கமா இசட் அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணோம். சரியா? டு ப்ரூஃப். ஸோ பேசிக்காக நான் இதுக்கான இதெல்லாம் எப்படி நம்ம சொல்லுவோன்றதை எடுத்துக்கிறேன். டி பார் ஆஃப் எக்ஸ் கமா இசட்னா என்னது? மினிமம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் கமா 1. ஓகேவா? ஸோ மினிமம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் கமா இசட்டுக்கும் 1க்கும் இடையில இருக்கிற மினிமம் தான் இந்த வேல்யூ. டி பார் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னா என்னது? மினிமம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா 1. டி பார் ஆஃப் ஒய் கமா இசட்னா என்னது? மினிமம் ஆஃப் டி ஆஃப் ஒய் கமா இசட் கமா 1. ஸோ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா
கேஸில் d of x, y greater than or equal to 1 அல்லது d of y, z greater than or equal to 1 இது ரெண்டுத்தையுமே வந்து ஓகேவா இது 1 அல்லது இது greater than or equal to 0 இருக்கணும் அல்லது இது வந்து greater than or equal to 0 இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஒருவேளை நான் இது வந்து greater than or equal to greater than or equal to 1 ஓகே. இஃப் d of x, y greater than or equal to 1 இருந்ததுன்னா எனக்கு என்ன ஆகும் d bar of x, y equal to 1 ஆயிடும். ஏன்னா இப்போ d of x, y d of x, y அப்படிங்கிறது என்னது நான் இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த d of x, y வந்து greater than or equal to 1 ஆயிடுச்சு ஓகேவா. இதோட வேல்யூ அதிகமாக இருக்குது 1 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து மினிமம் தான் எடுக்கணும். அப்போ 1 விட அதிகமாக இருக்கிறது கம்மியாக 1 கம்மியாக 1 தானே கம்மி. அப்போ d bar of x, y வேல்யூ வந்து 1 ஆகிடும். இப்போ இதுவே நான் d of y, z ஓட வேல்யூ greater than or equal to 1 எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட வேல்யூ greater than or equal to 1 எடுக்கும்போது இது மினிமமான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இதுதான் மினிமமாக இருக்கும். அப்போ d bar of y, z தான் வந்து 1 வந்திருக்கும் சரியா. ஸோ அப்போ இந்த போத் கேசஸ்லையுமே இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல d bar of y, z is greater than or equal to 0, d bar of x, y is greater than or equal to 0. டெஃபினட்டாக அது ரெண்டுத்தோட வேல்யூமே greater than or equal to 0 இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ அடுத்தது இன் போத் த கேசஸ் அப்போ இது ரெண்டு கேசஸையும் நீங்கள் எடுக்கும்போது d bar of x, y அதுக்கப்புறம் இதையும் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் d bar of y, z ஆட் பண்ணும்போது 1 + 1 வந்து 2. அப்போ அது கண்டிப்பாக greater than or equal to 1 தானே இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா d bar of x, z எடுத்துக்கிறேன். நான் இதில் ஏன் எடுக்கிறேன்னா இது தானே நான் ப்ரூஃப் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு வந்து இதை பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஓகேவா. இதை பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு பிறகு நான் இதை பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதை பேஸ் பண்ணி சொல்ல போகிறேன். அப்போ சின்ஸ் d bar of x, zனா என்னது மினிமம் ஆஃப் d of x, z, 1 அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ d bar of x, z அப்படிங்கிறதோட வேல்யூ எனக்கு வந்து அந்த வேல்யூ வேணும். ஏன்னா வந்து அதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணுறதுனால d bar of x, y is less than or equal to 1 இருக்குது ஓகேவா. இந்த 1 விட இது வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எந்த மாதிரி எடுப்போம் அப்படின்னா இப்போ இதில் பாருங்கள் இதோட வேல்யூ வந்து greater than or equal to 1 இருக்குது. இதனோட வேல்யூ less than or equal to 1 இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் இந்த வேல்யூ d of x, z is less than or equal to இந்த 1க்கு பதிலாக நான் இந்த டேர்மை போடுறேன் d of x, y plus d bar of x, y plus d bar of y, z from 1 இருந்து 2 இருந்து நான் லைக் அதை கம்பைன் பண்ணி எழுதிக்கிறேன். இது greater than or equal to 1 less than or equal to 1. அப்போ கண்டிப்பாக வந்து எனக்கு என்னன்னு தெரியுது இது வந்து கம்மின்னு தெரியுது. ஏன்னா இது வந்து 1 விட அதிகம். ஸோ அதனால இது கம்மி இதை விட இது கம்மி அப்படின்ன மாதிரி எழுதிக்கிறேன் சரியா. ஸோ அப்போ நான் வந்து இப்போ வந்து 4 இதுவுமே நான் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுமா. இந்த 4 இதுவுமே ப்ரூஃப் பண்ணிட்டேன்ற மாதிரி ஆகிடும். அடுத்தது இப்போ நான் டோபாலஜியை இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கிற சொல்கிறதுக்கு நான் சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு மினிமம் ஆஃப் d of x, y, 1 is less than epsilon. அதாவது நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா d bar of x, y யோட வேல்யூ வந்து less than epsilon, that is minimum of d of இப்போ இந்த இடத்துல பாருங்க if c வந்து minimum of a, b இது ரெண்டுத்துலேயும் c தான் மினிமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். c அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து மினிமம் ஆஃப் a, bனா c வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏவாக இருக்கும் அல்லது c வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது வச்சுக்கிறேன் சரியா. இப்போ மினிமம் ஆஃப் d of x, y, 1 அப்படிங்கிறதோட டேர்ம் வந்து லெஸ் தேன் எப்சிலான் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்னன்னு தெரியும் 1 வந்து கண்டிப்பாக எப்சிலான்னா ரொம்ப சின்ன நம்பர். அப்போ 1 வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தென்னாக தான் இருக்கும். அப்போ நான் ஃபஸ்ட்டு d of x, y இஸ் லெஸ் தேன் எப்சிலான்னு எடுத்துக்கிறேன். அப்போது நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் x, y வந்து லெஸ் தேன் எப்சிலான்னா y அப்படிங்கிறதோட இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா bd அதாவது அந்த பால் ஓகேவா அந்த மெட்ரிக்கோட பால் ஆஃப் x, எப்சிலான் அப்படின்றது வரும். எப்சிலான் அப்படிங்கிறது வந்து ரேடியஸ் மாதிரி வரும், எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மிட் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி வரும் ஓகேவா. அப்போ அந்த y அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து bd ஆஃப் x, எப்சிலான்ல அதாவது இந்த டேர்மை நம்ம இந்த மாதிரி எழுத முடியும் y பிலாங்ஸ் டு bd ஆஃப் x, எப்சிலான் அப்படின்ற மாதிரி எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். சின்ஸ் ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா y பிலாங்ஸ் டு bd பார் ஆஃப் x, டெல்டா டெல்டா அப்படிங்கிறது எப்சிலானை விட சின்னது அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகே. ஸோ நமக்கு y பிலாங்ஸ் டு bd பார் ஆஃப் x, டெல்டான்னு எடுத்துக்கிறாங்க. இஃப் x ஈக்குவல் டு ஒய்யாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன ஆகும் d பார் ஆஃப் x, ஒய்யோட வேல்யூவை நம்ம எப்படி எழுதுவோம் d பார் ஆஃப் x, எக்ஸ்ன்னு எழுதுவோம். ஏன்னா ஒய்யோட வேல்யூ தானே எக்ஸோட வேல்யூ. அப்போ d ஆஃப் x, எக்ஸ்ன்னு எழுதுவோம் which is equal to distance between
டி பார் ஆஃப் எக்ஸ் இதோட வேல்யூ வந்து டெஃபினட்டாக எனக்கு வந்து ஜீரோவாக தான் இருக்கும் இல்லையா. அப்போ மினிமம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸு கமா ஒன்னுன்னு எடுக்கும்போது நீங்கள் எந்த மாதிரி எடுப்பீங்க, மினிமம் இதில் இதோட வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ தானே, டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸோட வேல்யூ ஜீரோ தானே. அப்போ கண்டிப்பாக மினிமம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் கமா ஒன்னு சொல்லும்போது டி ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் தான் வந்து மினிமமான ஒரு வேல்யூவாக வரும் சரியா. ஸோ இப்போ நம்ம வந்து y belongs to bd of x, epsilon எடுத்திருக்காங்களா. ஏற்கனவே வந்து இது இருக்கு since அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முன்னாடி இருக்கிற ரிசல்ட் படி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எழுதிக்கலாம்னா bd bar x, delta contains in bd of x, epsilon அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ therefore for all x belongs to x, capital X ல இருந்து நீங்க ஒரு term எடுத்தீங்க அப்படின்னா and the basis element bd of x, epsilon in tau d containing x, அதாவது அது வந்து ஒரு basis element-ஆ வச்சு tau d அப்படிங்கிறது ஒன்று introduce பண்ணுது. அப்போ there exists a basic element bd bar of x, delta in tau d dash. அப்போ என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து இந்த இது எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக tau d bar அப்படிங்கிறது ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. therefore for all x belongs to x and a basis element bd of x, epsilon in tau d containing x, அதில் வந்து x இருக்கு ஓகேவா. அப்போ there exists a basis element bd bar of x, delta in tau d dash such that அப்போ எனக்கு என்னவா இருக்கும், x வந்து இதுலேயும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. அப்போ x belongs to bd of x, deltaன்னு சொல்லும்போது contains in bd of x, epsilon. இது வந்து மெட்ரிக்கு, இது வந்து மினிமம் ஆஃப் மெட்ரிக்கோட அந்த ஒரு பேசிஸ் எலிமெண்ட். அப்போ மினிமம் வந்து கண்டிப்பாக மெட்ரிக்கில் இருக்கும் தானே. அப்போ எக்ஸ்லேருந்து நம்ம ஒரு எக்ஸுங்கிற எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு பிடி பார் ஆஃப் எக்ஸ், டெல்டா அது வந்து மினிமமாக இருக்கும். அது வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு என்னவா இருக்கும், விச் கண்டெய்ன்ஸ் இன் எனக்கு மெட்ரிக்கில் இருக்கும் தானே பிடி ஆஃப் எக்ஸ், எப்சிலான்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து லெமா 13.2ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பால் containing this ball அப்படின்றதுனா it induces a topology, right? ஸோ அப்போ இது இன்டியூஸ் பண்ணுற topology is contained in tau d அப்படின்ற மாதிரி வரும். இந்த சைடு கண்டெய்ன்டுன்னு வருதுல்ல, அது வந்து நம்ம டோபாலஜின்னு சொல்லும் போது இதுக்கு ஆப்போசிட்டாக வரும். tau d bar contained in tau d அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இது இப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா tau d bar contains tau d அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கான்வர்ஸ்லி நான் ஃபஸ்ட்டு வந்து bd bar of x, epsilon be the basis element for tau d dash containing x. இப்போ tau d dash அப்படிங்கிறதுல இருக்கக்கூடியது வந்து பேசிஸ் எலிமெண்ட் வந்து பிடி பார் ஆஃப் எக்ஸ், எப்சிலான் அப்படிங்கிற ஒரு பேசிஸ் எலிமெண்ட்டை எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று பிடி பார் ஆஃப் எக்ஸ், எப்சிலானில் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். எக்ஸ் அப்படிங்கிற எலிமெண்ட் இதில் இருக்குது. எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு டெல்டான்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸ் வந்து இதில் இருக்குது. அப்போ ஒய் பிலாங்ஸ் டு பிடி ஆஃப் எக்ஸ், டெல்டா. ஸோ ஒய் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் வந்து இந்த பிடி பார்ல இல்லை பிடியில் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன் ஓகேவா. இது வந்து மினிமம் அந்த மாதிரி அந்த பாலை குறிக்கிறது, இது வந்து ஜஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி குறிக்கிறது. இப்போ ஒய் வந்து இதில் இருக்குன்னா இது நம்ம எப்படி எழுதலாம், டி ஆஃப் எக்ஸ், ஒய் இஸ் லெஸ் தேன் டெல்டான்னு எழுதலாமா. நம்ம ஏற்கனவே டி ஆஃப் எக்ஸ், ஒய் இஸ் லெஸ் தேன் எப்சிலான்னா அப்போ ஒய் பிலாங்ஸ் டு பிடி ஆஃப் எக்ஸ், எப்சிலான்னு பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி இருக்குது ஒய் பிலாங்ஸ் டு பிடி ஆஃப் எக்ஸ், டெல்டா அப்படின்ற மாதிரி வருதுன்னா நம்ம அதை எப்படி எழுதலாம், டி ஆஃப் எக்ஸ், ஒய் இஸ் லெஸ் தேன் டெல்டான்னு எழுதுவோம். அப்போது இந்த இடத்துல therefore டி பார் ஆஃப் எக்ஸ், ஒய் இஸ் லெஸ் தேன், இப்போ நார்மலாக எனக்கு என்ன தெரியும், இது வந்து லெஸ் தேன் டெல்டான்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதோட மினிமம், இதுக்குன்னு ஒரு மினிமம் எடுத்திருக்கோம்ல, அது டி பார் ஆஃப் எக்ஸ், ஒய் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ், ஒய் இஸ் லெஸ் தேன் டெல்டா இந்த மாதிரி இருக்கும் டெஃபினிஷன் ஆஃப் த டி பாரை பொறுத்து. தட் இஸ் அப்போ நம்ம என்ன எழுதலாம், டி பார் ஆஃப் எக்ஸ், ஒய் இஸ் லெஸ் தேன் டெல்டான்னு எழுதலாம். நம்ம ஏற்கனவே டெல்டாவை தான் நம்ம ஈன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ நம்ம அதுக்கு பதிலாக என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் பிலாங்ஸ் டு பிடி பார் ஆஃப் எக்ஸ், எப்சிலான் அப்படின்னு எழுதலாமா. ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்குன்னா நம்ம எப்படி எழுதுவோம், ஒய் பிலாங்ஸ் டு பிடி பார் ஆஃப் எக்ஸ், எப்சிலான் எழுதுவோம். ஏற்கனவே வந்து ஒய் பிலாங்ஸ் டு பிடி ஆஃப் எக்ஸ், டெல்டான்னு எடுத்தாச்சு. இப்போ ஒய் பிலாங்ஸ் டு பிடி பார் ஆஃப் எக்ஸ், எப்சிலான்னு நம்ம
இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த BD of x, delta contains in BD bar of x, epsilon எழுதலாம். ஸோ அந்த நான் மேலே சொன்ன லெம்மா படி அப்போ என்ன வரும், tau d is contained in tau d barன்னு வரும். முதல்ல tau d bar contained in tau dன்னு வந்தது. இப்போ வந்து tau d contained in tau d barன்னு வருது. அப்போ டைரெக்டாக tau d is equal to tau d barன்னு எழுதலாம். அப்போ d and d bar induces a same topology. இங்கே அதுதானே சொல்லியிருக்காங்க, இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணுமே. D bar is a metric that induces the same topology as D in the proof பண்ணும். ஸோ நான் அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு நான் இதையும் எடுத்துகிட்டு வந்து நான் அதை சொல்கிறேன். ஓகேவா, அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு நான் சில விஷயத்தெல்லாம் பண்ணுறேன். இந்த பால் கான்செப்ட் எல்லாமே நம்ம வந்து டி பாரில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு முதல்ல வந்து அந்த டி பாரை வந்து ஒரு மெட்ரிக் தானே நான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கேஸ் 4 வரைக்கும் ப்ரூஃப் பண்ணி முடிச்சிருந்தோம். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம பாலோட கான்செப்ட் படி தான் நம்ம ஒரு எலமெண்ட் இதில் எடுத்து அதுலேயும் இருக்குது அந்த மாதிரி சொல்லி நம்ம அதை அப்படியே கொண்டுட்டு வரோம். ஸோ அது மூலியமாக தான் நம்ம வந்து இந்த கண்டெய்ன்ட் இன் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே நம்ம அதில் இருந்து தான் கொண்டு வந்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.